ஹலால் விவகாரம் இனத்திற்கு மத்தியில் சினமூட்டும் செயல். ஓம் ஸ்பா தியாகராஜன் சாடல். ஹலால் சான்றிதழ் குறித்து சர்ச்சை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாத உணவகங்கள் ஹலால் சான்றிதழை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் எனும் முன்மொழிவு தேவையற்றது என்று மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம் ஸ்பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஹலால் சான்றிதழ் என்பது எல்லா தரப்புக்கும் தேவையா என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இஷ்டத்துக்கு எல்லா உணவகங்களுக்கும் ஹலால் சான்றிதழ் தேவை என்று சொல்வது முறையான நடைமுறை அல்ல. பல்லின மக்கள் வாழும் நாடு என்று பெருமை பேசுகிறோம். ஆனால் இனத்திற்கு மத்தியில் சினமூட்டும் செயலைத்தான் காலம் காலமாக செய்து வருகிறது சில சக்திகள். முதலில் முஸ்லிம் அல்லாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை அறிமுகப்படுத்தும் முன்பு நாட்டில் எத்தனையோ மதுபான தொழிற்சாலைகள் இருக்கின்றன. மார்க்க முறைப்படி மதுபானம் என்பது தவறானதுதான். எனவே மதுபான தொழிற்சாலைகளுக்கு சென்று ஹலால் சான்றிதழை ஒட்டி வைத்து வரலாமே. அதேபோல் கசினோ போன்ற சூதாட்ட மையங்களிலும் ஹலால் சான்றிதழ்களை கட்டாயப்படுத்தலாமே. அதை ஏன் செய்யவில்லை? காரணம், நாட்டின் பெரும்பகுதி வரிப்பணம் இவர்கள் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அரசாங்கத்திற்கு இவர்கள் செலுத்தும் வரி மூலமாகத்தான் நாடு சிறப்பாக செயல்படுகிறது. மக்களும் அரசுக்கு வரியை செலுத்துகிறார்கள். எனவே கேள்வி கேட்கும் அடிப்படை உரிமை மக்களுக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் ஹலால் விவகாரம் குறித்து கேள்வியை முன்வைத்த திரேசா கோக்கிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஓம் ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார். கசினோ மதுபான நிறுவனங்கள் நம்பர் கடைகளுக்கு எல்லாம் ஹலால் இல்லை என்றால் சூதாடலாம், மது அருந்தலாம், அது தவறில்லை என்கிறார்களா? ஆனால் முஸ்லிம் அல்லாத உணவகத்தில் மட்டும் ஹலால் வேண்டும் என்று ஏன் வலியுறுத்துகிறார்கள் என்பதுதான் புரியவில்லை. பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் தலையிடாதீர்கள். இதெல்லாம் நடக்காத ஒன்று. கடந்த கால அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நிகழ்கால அல்லது எதிர்கால அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இது நடக்காது என்று ஓம் ஸ்பா தியாகராஜன் திட்டவட்டமாக தெரிவித்தார். தோசை இட்லி கடை வைத்திருக்கும் இந்தியர்கள் வரி கட்டுகிறார்கள். சீனர்கள் பன்றி இறைச்சி இல்லாமல் உணவகம் நடத்த முடியாது. பக்குத்தே வியாபாரம் செய்தாலும் அவர்களும் வரி கட்டுகிறார்கள். நாசிகண்டார் கடைகளில் மாட்டு இறைச்சி வைத்திருப்பவர்களும் வரி கட்டுகிறார்கள். இதில் அவரவருக்கு பிடித்த கடையில் அவரவர் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டியதுதானே. இதற்கு ஹலால் சான்றிதழ் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. வேண்டுமானால் இந்த கடைகளில் ஹலால் இல்லை என்று ஒரு சான்றிதழ் வழங்கலாம். ஹலால் இல்லை சான்றிதழை ஒட்டி வைத்துவிட்டால் அதை பார்த்து புரிந்து கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் அதனை தவிர்ப்பார்கள். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படி ஒட்டுமொத்தமாக ஹலாலை கொண்டு வருவது முறையல்ல. அரசாங்கமே மலாய்க்காரர்கள் சீனர் கடைகளில் சாப்பிடாதீர்கள், சீனர்கள் மலாய்க்காரர் கடைகளில் சாப்பிடாதீர்கள் என சொல்வது போல் இருக்கிறது. ஒற்றுமை அரசாங்கம் என சொல்லிக்கொண்டு பிற இனங்களை புண்படுத்துவதைப் போல் இருக்கக்கூடாது என தாம் நினைப்பதாக ஓம் ஸ்பா தியாகராஜன் மேற்கோள் காட்டினார். எங்கள் காலம் இப்படி இல்லை. நாங்கள் பள்ளிகளில் படிக்கின்ற காலத்தில் மூவினத்திற்குள்ளும் அத்தனை சந்தோஷ விளையாட்டுகள் இருக்கும். ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக இருப்போம். எந்தவித பாகுபாடுகளும் இல்லாமல் எல்லோருடைய வீட்டுக்கும் செல்வோம். கலிங் என்ற வார்த்தை இப்போதுதான் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் காலங்களில் அதை கேவலமாக நினைத்தது இல்லை. அதேபோல் சீனர்களை சீனக்குயி என்றும் மலாய்க்காரர்களை பிளாச்சான் அல்லது வளையாங்கட்டி என்றும் தான் அழைப்போம். நாங்கள் அதை ஜோக்காக ஜாலியாக எடுத்துக்கொள்வோம். ஹரிரையா, தீபாவளி, சீன பெருநாள் என்றால் எல்லா பெருநாளும் ஒன்றாகவே இருக்கும். சீனர் வீட்டுக்கு மலாய்க்காரர் வீட்டுக்கு என்று மகிழ்ச்சியாய் செல்வோம். அவர்களும் நமது வீடுகளுக்கு தயக்கமின்றி வருவார்கள். ஆனால் இப்போது பெருநாட்கள் அந்தந்த இனங்களுக்கு உள்ளாகவே முடிந்து விடுகிறது. உரிமையோடு யாரும் யார் வீட்டுக்கும் போவதில்லை. ஒரு காலத்தில் இந்திய உணவகங்களுக்கு மலாய்க்காரர்கள் அதிக அளவு தயக்கமின்றி வருவார்கள். அவ்வளவு ஒற்றுமையாய் இருந்தோம். ஆனால் இப்போது ஹலால் வைத்திருந்தாலும் மலாய்க்காரர்கள் பெரும்பாலும் இந்திய உணவகங்களுக்கு வருவதில்லை. அப்படி இருந்த ஒற்றுமையைத்தான் அரசியல்வாதிகள் சீர்குலைத்து விட்டனர். மத வெறியை ஊட்டி ஊட்டி மக்களை பாழ்படுத்தி விட்டனர். கட்டி பிடித்து அண்ணன் தம்பிகளாய் சந்தோஷமாய் இருந்த அந்த காலத்தை இருண்ட காலமாக மாற்ற அச்சாரம் போட்டது மாமனிதர் மகாதீர்தான். பிரதமர் என்று அவர் உள்ளே வந்தார். அன்றிலிருந்து சிதைந்து சின்னாபின்னமானது இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை. தன் அரசியல் லாபத்திற்காக பிரிவினைகளை உருவாக்கினார். அவருக்கு சாதகமாகவே எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டார். தன் பதவி நாற்காலி பறிபோய்விடக் கூடாது என்பதற்காகவே என்னவெல்லாமோ செய்தார்.
இரண்டாவது முறையாக பிரதமர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள தன் ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக சீனர்களையும் இந்தியர்களையும் கைக்குள் வைத்துக்கொண்டு பதவிகளை வாரி வாரி வழங்கினார். இது எல்லோருக்குமே தெரியும். நிதி அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர், மனிதவள அமைச்சர், சட்டத்துறை தலைவர் என நமக்கு பதவிகள் கொடுத்து அதில் அவர் குளிர் காய்ந்தார். இந்தியர்களுக்கு 4 அமைச்சர்கள் என்றெல்லாம் அள்ளி வழங்கினார். ஆனால் இதெல்லாம் அவரது சித்து விளையாட்டுகள் என்பதை மக்களும் புரிந்துதான் வைத்திருந்தனர். அதன் பிறகு தோட்ட துண்டாடல், தாய்மொழி கல்வி, மெட்ரிகுலேஷன், பூமி புத்ரா என எல்லா பக்கங்களிலும் விளையாடி தீர்த்தார். இப்போதும் இன்றைய அரசாங்கத்திற்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை சகுனித்தனங்களையும் செய்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். அண்மையில் கூட பாஸ் கட்சியின் SG4 எனும் சிறப்பு குழுவுக்கு மகாதிரையும் சிறப்பு ஆலோசகராக சேர்த்திருக்கிறார்கள். அங்கிருந்து கொண்டு தன் ஆட்டத்தை ஆடலாம் என்று பார்க்கிறார். தன் கட்சியின் வாக்குகள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் அல்லாதவர்களை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்றும், அது மட்டுமல்லாமல் அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தையே இஸ்லாத்துக்கு மாற்றுங்கள் என்றும் கேவலமாக ஒரு பரப்புரையை பாஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் மேற்கொண்டுள்ளார். இப்படி கீழ்த்தரமாக சிந்திக்கும் ஒரு கட்சியின் குழுவுக்குத்தான் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் மாமனிதர் மகாதிர். இந்த நிலையில்தான் இப்போது ஹலால் சான்றிதழ் விவகாரம் சர்ச்சையாகி இருக்கிறது. அவரவர் மதத்திற்கு என்று தனி சிறப்பும் வழிபாட்டு முறையும் பண்பாட்டு அடையாளமும் இருக்கும். அதனை பாரம்பரியம் மாறாமல் கடைபிடிப்பது அவரவர் உரிமை மற்றும் கடமையும் ஆகும். ஹலால் தேவைப்படுகிறவர்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தேவை இல்லாதவர்களுக்கு அது ஏன் என்பதுதான் கேள்வி. ஹலால் முறைப்படி ஒருவர் சாப்பிட வேண்டும் என்றால் அது அவரது பண்பாடு, சாப்பிட்டுக் கொள்ளட்டும். அதேபோல் எங்களுக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது. எங்கள் மதம் சொல்லும் முறைப்படி நாங்களும் சாப்பிட விரும்புவோம். ஹலால் முறைப்படி அல்லாத உணவுதான் நாங்கள் சாப்பிட வேண்டும் என்று நியதி இருந்தால் அப்படியே சாப்பிட்டு விட்டு போகிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது? எனவே அவரவர் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல், மரபு மீறாமல் சந்தோஷமாய் வாழ வழிவிடுங்கள். இங்கு எல்லோரும் மலேசிய குடிமக்களே. எல்லோருக்கும் உரிமையும் உண்டு, கடமையும் இருக்கிறது. ஹலால் தேவையில்லை என்று சொல்லவில்லை. தேவையான இடங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். முஸ்லிம் அல்லாதவர்களின் வர்த்தகத்தை பாதிக்கும் விதமாக ஹலால் அமைந்துவிடக்கூடாது. எனவே ஹலால் சான்றிதழை போல் ஹலால் இல்லை என்றும் ஒரு சான்றிதழை அரசு பரிந்துரைக்கலாம். சிகரெட்டுகளை குழந்தைகள் வாங்கக்கூடாது என்று கடைகளில் நியதியை வகுத்திருப்பது பொருத்தமான ஒன்று. அதேபோல் நியாயமான முறையில் பிற இன மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஹலால் செயல்பாட்டை தொடங்குங்கள். ஹலால் விவகாரத்தை மீண்டும் சீராய்வு செய்து இந்த தேசத்தின் மக்கள் நலனுக்காக சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திப்பார்கள் என்று தாம் நம்புவதாக ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.